இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சட்டியில் 1 கப் பாசிப்பருப்பை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நெய் எண்ணெய் எதுவுமே விடாமல் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் குக்கரில் அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவு தான் வைக்கணும், அந்த மாதிரி அளவுலாம் எதுவும் கிடையாது. ஸோ இதில் நம்ம வறுத்து ஊற வச்ச பாசிப்பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டுருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம 1 கப்பு வெல்லம், அதுக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி, அதாவது பாகு பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். கூடவே ஒரு 2 ஏலக்காய் நுணுக்கி இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் ஈக்குவலாக 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் வெல்லம் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு 1/2 கப் சேர்த்து போட்டுக்கோங்க. எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்காது, அதனால தான். அடுத்த ஒரு சட்டியில் 2 ஸ்பூன் நெய்யில் 4-5 முந்திரி பருப்பு, தேங்காய் பல் போட்டு அது கூட கொஞ்சம் உலர்ந்த திராட்சை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா நெய் மணக்க வறுக்க போகிறோம். இப்போது இதை நல்லா வணக்கிக்க போகிறோம். முந்திரி பருப்பு எதுவும் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம உலர்ந்த திராட்சையை போட்டுக்கலாம். இதை எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உலர்ந்த திராட்சை பலூன் மாதிரி வீங்கி போகும், அது வரைக்கும் வறுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வறுக்க தேவையில்லை, அதை ஆஃப் பண்ணிடலாம். கருகாமல் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இந்த டைமில் ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது கூட அந்த வெல்லத்தை சேர்த்துக்க போகிறோம். வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம வணக்கி வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பு திராட்சை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் தயார்.